ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோதன். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நிறைய காயக்கற்பங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் பத்தியமில்லா காயக்கற்பங்கள் எதாவது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. பத்தியமில்லா காயக்கற்பங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதை தான் நாம் பெறப்போகிற பதிவில் நாம் பார்க்க போகிறோம். சரி, பத்தியமில்லா காயக்கற்பங்கள் இதெல்லாம் நம்ம சில விஷயங்கள் கிடைக்கும், சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காது கூட. பட் ஆனால் அது ஒரு அற்புதமான தகவலும் கூட. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தகவலை கொடுத்தவர் யார் அப்படின்னா நம்முடைய போகர் அவர்கள் இந்த தகவலை கொடுத்துருக்காரு. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். நம்முடைய போகர் தன்னுடைய பாடலில் வடிவான கிளி மூக்கு மரமதொன்று மகா உயர்த்தியாயிருக்கும் மகத்தான மரம் இடிவான இலை இதுவும் அரிசி போலிருக்கும் எத்தமாம் பூத்த மற்ற நாள் பழமாம் வடிவான பழத்தையுண்டால் சாமத்தில் பற்பமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு காயக்கற்பத்தை சொல்லியிருக்கிறார். அது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த காயக்கற்பம் அதிகமாக இருக்கிற இடம் அப்படின்ற ஒரு இடமும் இருக்குது. நம்முடைய சதுரகிரி மலையில் இருக்குது. பிறகு நம்முடைய அகத்தியர் மலை, பொதிகை மலைன்னு சொல்ல போல் அந்த மலையில் இருக்குது. பட் ஆனால் அது யார் கண்ணுக்கும் தெரியறதில்லை, நம்ம அதை பார்க்குறதும் இல்லை. ஸோ அந்த இமேஜ் நமக்கு கிடைக்கல. இது எப்படி இருக்குமா, கிளி மூக்கு மாதிரி ஒரு வடிவம் அந்த மரத்துக்கு அந்த ஒரு வடிவமாக அந்த மரம் இருக்கும். அது ரொம்ப உயரமாக இருக்குமா. அந்த மரத்தினுடைய இலை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அரிசி போல இருக்குமா. அந்த மரம் பூ பூக்கும். அந்த மரம் பூ பூத்த அந்த பூ மறுநாளே, அதான் அடுத்த நாளே பழமாயிடுமா. அந்த பழத்தை யார் ஒருவர் சாப்பிடுகிறாரோ அன்று இரவே அது காயக்கற்பமாகி விடும் அப்படின்னு சொல்லி நம்முடைய போகர் அவர்கள் சொல்கிறார். இது ஒரு அற்புதமான தகவல் தான். இது உண்மையாகவே அந்த மரத்தை பற்றி எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தகவல் தான் எனக்கு தெரிஞ்சது. பட் ஆனால் அது எப்படி இருக்கும், எந்த வடிவத்தில் இருக்கும் தெரியல. பட் கற்பனையாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மரத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த பதிவில் வேறு ஒரு பத்தியமில்லா காயக்கற்ப முறையை பார்க்கலாம். ஸோ முதல் தடவை வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வரும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கூட. கமெண்ட்டில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நன்றி.